இதற்கு இடையிலே அவன் ஒரு கனவு ஒன்று காணான். அவன் ஒரு கனவை பார்க்கறான். அந்த கனவு எப்படின்னு கேட்டா, ராபி மனாமிஹி கஅன்ன நாரன் கத் அக்பலத் மின் நஹவி பைத்துல் மக்தஸ். பைத்துல் மக்தஸ்ல இருந்து ஒரு நெருப்பு அப்படி கிளம்பி வருது. ஃபஅஹரகத் துவர மிஸ்ர் வ ஜமீஅல் கிப்த். மிஸ்ரிலே இருந்த எல்லா வீடுகளையும் அழிச்சிருச்சு. அவனுடைய நாட்டுக்கு, அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த எல்லா பகுதியில் உள்ள வீடுகளை அழித்தது மாத்திரமல்ல, எல்லா கிபுத்திகளையும், அவனுடைய கோத்திரத்தாராகிய கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய அந்த கிபுத்திகளையும் அதை அழிச்சு போட்டு. ஆனா ஒலம் தலுர்ர பனி இஸ்ராயேல், பனு இஸ்ரேல் மக்களை அந்த நெருப்பு தீண்ட இல்லை, எந்த தங்கடமும் தரல. இப்படி ஒரு கனவை பார்த்த போது, ஏற்கனவே இதுவரை சொல்லப்பட்டிருக்கா, ஈவனுக்கு ஃபலம் மஸ்தைகலஹு தாலிக், அது அவனுக்கு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது, திடுக்கத்தை ஏற்படுத்தியது. என்னடா இது இப்படி ஒரு பயங்கரமான கனவா இருக்கே, மிஸ்ரே அழிஞ்சு போச்சு, நம்முடைய கூட்டம் பூரா அழிஞ்சு போச்சு, பனு இஸ்ரேல் மட்டும் இருக்கிறானுவா? அப்படின்னா ஏற்கனவே பனு இஸ்ரவேலர்கள்லேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து தன்னுடைய ஆட்சியை போக்குன்னு சொல்லப்பட்டது, அது நம்முடைய ஆட்சி தானா? மிஸ்ருடைய ஆட்சினா நம்முடைய ஆட்சி தானா? இப்போ என்ன செய்கிறது என்பது சம்பந்தமாக இப்போ இதுதான் உண்மையா, இதுக்குள்ள கணக்கு இதான் விளக்கமா என்று ஜமஅல் கஹனத வல் ஹஸஅத வஸ் ஸஹரத சொல்லக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவங்க, ஆருடன் சொல்லக்கூடியவங்க, இவங்களை எல்லாம் அழைக்கிறான். அழைச்சி தன்னுடைய கனவு கண்ட கனவை சொன்ன பொழுது